சார் இப்போ எக்ஸ்போர்ட் நம்ம வந்து கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம பண்ண ஆரம்பிக்கலாமா, இல்லை ஒரு பக்கம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணுமாங்க சார்? எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணீங்க என்ன பிரச்சனை வரும்னு நான் சொல்றேன். அது உங்களால பாருங்க. எக்ஸ்போர்ட் கம்பெனி வேலைக்கு போறப்ப ஏதாவது பர்டிகுலர் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் உங்களால கை வைக்க முடியும். அப்படிதானே? ஆமா சார். மார்க்கெட்டிங்னா மார்க்கெட்டிங், இப்ப அட்வர்டைசிங் அட்வர்டைசிங், இப்ப பேங்கிங்னா பேங்கிங், டாக்குமெண்ட்னா டாக்குமெண்ட், சோர்சிங்னா சோர்சிங். அப்ப நீங்க ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு வேலை தருவாங்க. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உட்காந்து நீங்க ஒரு வருஷம் மெனக்கிட்டு பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த டிபார்ட்மெண்ட் தொட முடியும், கேட்க முடியும். அதுவும் சில கம்பெனி தர மாட்டாங்க. நிறைய பாருங்க கம்பெனிக்குள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் ஒருத்தவங்க ஸ்விட்ச் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நாலேஜ் கிடைச்சிடும். நாலேஜ் எல்லா நாலேஜும் கிடைச்சிருச்சுன்னா நீங்க அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு பயந்துகிட்டு எந்த கம்பெனில உங்களை எல்லா விஷயத்தையும் கத்துக்க விட மாட்டாங்க. புரியுதுங்களா? இன்னொரு படிக்கிறது படிக்கல. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்க படிக்கிறதா இருந்தா நீங்க படிக்கல, நீங்களே பிசினஸ் பண்ணி பாக்குறீங்க, பிராக்டிஸ். ஏற்கனவே எக்ஸ்போர்ட்டுக்கு பல வருஷம் தேடல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க படிக்கிறவங்க படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. நிறைய விஷயங்கள் வரும், ஓட இந்த இடத்துல நீங்க ஓட ஆரம்பிச்சிடலாம், ஓடுங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவேன். அந்த இடத்துல அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஓட ஆரம்பிச்சாங்கன்னா இது முடியறதுக்குள்ளே பிசினஸ் பண்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டுக்கு புதுசு நான் அந்த மாதிரி தேடல அப்படின்னு சொல்றவங்க டொமஸ்டிக் பிசினஸ் பண்ணிடுறாங்க. முடிக்கிறதுக்கு முன்னாடியே டொமஸ்டிக் பிசினஸ் பண்ணி அதுல ஒரு சக்சஸ் சொல்லிட்டு தான் வெளியே போவாங்க. சில பேர்லாம் இருப்பாங்க படிச்சு முடிச்சுட்டு வந்து உட்காந்து இருப்பாங்க யங்ஸ்டரா சில பேர். இவங்களுக்கும் எப்படின்னா படிச்சு முடிச்சுட்டு போய் ரொம்ப வேகமா துரிதமா ஓடுறாங்கன்னு வைங்க. ஒரு 3 மாசம் 6 மாசம் பயங்கரமா நாயோட்டம் பேயோட்டம் ஓடுறாங்கன்னா அந்த 6th மந்த்தும் அந்த 1 இயர்க்குள்ள அவங்க சக்சஸ் கொண்டு வந்துருவாங்க. புரியுதுங்களா? நீங்க தனியா ஒரு வருஷம் 2 வருஷம் வெளியே போய் திருப்பி ஏதாவது படிக்கணும்னோ இதுக்கப்புறம் எங்கேயா போய் வேலை பார்க்கணும் அவசியம் கிடையாது. எல்லாத்தையும் இங்கே சக்கையா புழிஞ்சு வாங்க போறோம். உங்களுக்கு வேலை பார்க்க வைக்கிறதே என் வேலையா இருக்க போறீங்க இன்னும் அடுத்து. அது நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப நைட் பேட்ச் ரியலைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயத்த கொடுத்துட்டு உங்களை தூக்கி போற ஆள் கிடையாது. ஒரு விஷயத்த கொடுத்துட்டு எப்படி குழந்தை மாதிரி உங்களை பராமரிக்கணுங்கிறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு செஷன் இருக்கு. சரிங்களா? அதனால புரிஞ்சுக்கலாம். உங்களை பண்ண வச்சுதான் வெளியே அனுப்புறது. சரியா? ரைட். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கூட எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெயினர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யார்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல.